வேதகால பண்பாடு. இந்த வேதகால பண்பாடில் முதல்ல அரசியலும் சமூகம் பற்றி பார்க்க போகிறோம். ரிக்வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும். ரிக்வேத கால அரசியல் எதை அடிப்படையாக கொண்டது? இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. இரத்த உறவு அப்படின்னு என்ன? அப்பா இருப்பார், அப்பா ஆட்சி செய்வார், அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு தான் அந்த ஆட்சி பொறுப்பு. வேறு யாரும் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வந்துட முடியாது, எனக்கு உரிமை இருக்குது அப்படின்லாம் உள்ளே வர முடியாது. அது பார்த்தீங்கன்னா இரத்த உறவுகளை கொண்டு அடிப்படையானது. அப்பாவுக்கு அப்புறம் பையன் தான் பார்த்தீங்கன்னா அரசர் ஆகணும். இப்போ நீங்கள் சீமராஜா படம் பார்த்துருப்பீங்கள்ல, நெப்போலியனும் சிவகார்த்திகேயனும் நடிச்சிருப்பாங்க. நெப்போலியன் தான் பார்த்தீங்கன்னா ராஜா. அப்போ நெப்போலியன் இறந்த பிறகு யார் ராஜா ஆவாங்க? சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ராஜா ஆயிடுவார் இல்லைங்களா? இதுதான் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட அரசியல் அப்படிங்கிறது. அப்போ ரிக்வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. குலம் என்பதே அரசியலின் அடிப்படை அழகாகும். குலம்னா கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்போ நீங்கள் கேம்லாம் விளையாண்டுருப்பீங்க, நிறைய பேர் நீ எந்த கிளானு, நீ எத்தனை கிளானில் இருக்க அப்படின்னு சொல்லி கிளான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதான் கிளான்னா குலம் அப்படின்னு அர்த்தம். அதான் தலைவர் குலாதிபதி. கிளானுடைய தலைவர், குலத்துடைய தலைவர் பேர் என்ன அப்படின்னா குலாதிபதி, குலபதி அப்படின்னு அர்த்தம். பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிராமம் ஆகும். இப்போ ஒரு கிராமம்னு ஒரு விஷயத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய வீடுகள், ஒரு 100 வீடு சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அப்படிங்கிறது. அந்த கிராமத்துடைய தலைவர் பேர் என்ன அப்படின்னா கிராமணி அப்படிங்கிறது. கிராமத்தின் தலைவர் பேர் கிராமணி. பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு விஷ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. விஷ் அப்படின்னா குலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பல கிராமங்களை கொண்ட தொகுப்புக்கு பேர் என்ன? விஷ்னா குலம். இந்த விஷுக்கு பார்த்தீங்கன்னா யார் தலைவராகனா விசயபதி அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருந்திருக்காரு. விஷோடைய தலைவர் யாருன்னா விசயபதி. அப்புறம் ஜனா அப்படின்னா இனக்குழு அப்படின்னு அர்த்தம். ஜனாவின் தலைவர் ராஜன் ஆவார். ஜனானா ஒரு இனக்குழு, அந்த ஜனாவுடைய தலைவர் பெயர் ராஜன். அப்புறம் இந்த ராஜன் பார்த்தீங்கன்னா தனஸ்ய கோபா, அதாவது மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இந்த ராஜன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த ஜனாவுடைய தலைவர். இந்த ராஜன் அப்படிங்கிறவர் எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா ஜனஸ்ய கோபா அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஜனஸ்ய கோபா அப்படின்னா மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ரிக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் இருந்தன. அதாவது ராஷ்டிர பல இனக்குழு அரசுகள் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த அரசுகள் என்னென்ன அரசுகள்லாம் பரதர், மத்சயர், புரு, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இனக்குழுக்கள். ரிக்வேத காலத்தில் பல இலக்குழு அரசுகள் இருந்தது. என்னென்ன அரசுனா பரதர், மத்தியசயர், அப்புறம் புரு அப்படிங்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா வேதகால பண்பாடு. அரசியலும் சமூகமும். அரசியல் எப்படி இருந்தது, சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னா ரிக்வேத காலத்தில் அப்பாவுக்கு அப்புறம் பையன் அப்படிங்கிறது தான் ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட அரசியல் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி சமூகம் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்துடணும். சமூகம் அப்படின்னு ஒன்று. அது ரெண்டாவது பாயிண்டே பார்த்தீங்கன்னா குலம் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதுலேருந்தே சமூகம் வந்துடும். குலம் அப்படிங்கிறது அரசியலுடைய அடிப்படை அழகு அப்படிங்கிறது. அரசியல் சமூகம் ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட. மக்களை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. அதான் குலம் அப்படிங்கிறது அரசியலுடைய அடிப்படை அழகு. இது சமூகம் அப்படிங்கிறது தான் அரசியலுடைய அடிப்படை அழகு. குலம்னா சமூகம். அப்புறம் அந்த குலத்தோடைய தலைவர் தான் குலபதி. அப்புறம் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்ததாக கிராமம். கிராமத்துடைய தலைவர் கிராமணி. அப்புறம் கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு விஷ். அந்த விஷோடைய தலைவர் விசயபதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனா அப்படிங்கிறது ஒரு இனக்குழுவின் தலைவர் தான் ஜனா அப்படிங்கிறது இனக்குழு அப்படிங்கிறது. அதோடைய தலைவர் ராஜன். இந்த ராஜனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? ஜனஸ்ய கோபா அப்படிங்கிறது. பேர் ஜனஸ்ய கோபான்னு ஏன் பேர் கொடுத்துருக்காங்க? மக்களை நீ பாதுகாக்கணும். அந்த ராஜன் அப்படிங்கிற ஒரு பேர் ஜனஸ்ய கோபா. அவர் என்ன அர்த்தம்? அந்த ராஜன்கிற மக்களை ஜனஸ்ய கோபா பண்ணுவார், மக்களின் பாதுகாவலர் இருப்பார். இந்த ரிக்வேத காலத்தில் என்னென்ன இனக்குழு அரசுகள் இருந்திருக்கு அப்படின்னா பரதர், மத்சயர், புரு அப்படின்ற இனக்குழுக்கள் இருந்திருக்குது.